ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சாஸ் கீக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம வழக்கமா பண்ற 30 டேஸ் சாஸ் சேலஞ்ச் இல்லாம கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ் வச்சு எப்படி ஒரு ஆப்ப பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்றது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ஆப். ஸோ இது வந்து ஒரு கோலிவுட் ட்ரிவியா ஆப். ஸோ இந்த ஆப்ப நான் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்றத காட்டப் போறேன். ஸோ இதில் வந்து அங்கங்கே சில ஏஐ எலிமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நான் எப்படி பண்ணேன்னு காட்டப் போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்போடைய யூஆர்எல். இந்த யூஆர்எல்லை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். இந்த ஆப்குள்ளே நீங்கள் போன உடனே உங்களுக்கு 4 வரும். பேசிக்காக இது வந்து ஒரு கோலிவுட் மூவி ட்ரிவியா ஆப். ஓகே ஓகே இப்போ வந்து இதில் 4 ஆக்டர்ஸ் நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ சரி நீங்கள் அஜித்தை செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜித் மூவி ப்ரிவியஸ்லாம் வரும். ஸோ இது வந்து என்ன சொல்லுது, ஃபைண்ட் தி அஜித் ஃபிலிம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 3 க்ளூஸ் கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ பார்க்கலாம். ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் இம்பேக்டட் பை குளோபல் ஹெல்த் கிரைசிஸ் leading to significant delays and reshoots. A social media campaign by fans using a specific hashtag significantly influenced the film's marketing and release. The film's climax involves a confrontation at a location where stolen vehicles are hidden. ஸோ இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மூவி. ஸோ வலிமைன்னு போடுவோம். வலிமைன்னு போட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஓகே இது வந்து நெக்ஸ்ட் குவிஸுக்கு போயிடுது. ஸோ இது பேசிக்கலி ஒரு ப்ரோக்ரஸ் பார். ஸோ ஒரு என் நம்பர் ஆஃப் குவிசஸ் இருக்குது. ஸோ அஜித் என் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸாக நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் எல்லா மூவிஸுமே இதில் சம்ஹவ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு குவிஸாக முடிக்க உங்களுக்கு வந்து ஃபைனல் குவிஸுக்கு போயிட்டு ஃபைனலாக அதை முடிக்கும் போது சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தீவிரமான அஜித், விஜய், ரஜினி, கமல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா குவிஸையும் முடிச்சுட்டு ஃபைனல் என்ன வரும் அப்படின்றது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப். ஸோ வந்து இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிசைனை பார்த்துட போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப பேசிக் 4 கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கார்ட்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டரோடைய ட்ரிவியா பேஜுக்குள்ளே போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் போனால் விஜய்னு போயிடுது. நெக்ஸ்ட் ரஜினி கிளிக் பண்ணால் ரஜினிகாந்த் அந்த ட்ரிவியாவுக்கு போகுது. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம ஈச் கிளிக் வந்து யூஆர்எல்ல அந்த ஆக்டரோட நேமை வந்து அப்பன் பண்ணுறோம். ஸோ கோலிவுட் ட்ரிவியா .versal.app/trivia அப்படின்னு அப்பன் பண்ணுறோம். அஜித்துக்கு அதே மாதிரி அஜித் அப்பன் பண்ணுறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நம்ம வரும்போது நம்மளோட ப்ரோக்ரஸ் பார் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டுது. மீன்ஸ் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் காட்டுது. ஸோ இது எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு விக்கிபீடியா பேஜஸ்லேருந்து தான் கிடச்சிது. ஸோ இப்போ ஆக்டர் ஃபில்மோகிராஃபி ஃப்ரம் விக்கிபீடியா. ஸோ இதுதான் நம்மளுடைய சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ஃபில்மோகிராஃபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட என்டையர் ஃபில்மோகிராஃபி இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு சிம்பிள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சு இந்த மொத்த டேட்டாவையும் ஸ்க்ராப் பண்ணி ஒரு எக்ஸலில் போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வந்து அஜித், விஜய் அந்த அதர் ஆக்டர்ஸ்க்கு நம்ம வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமோடைய ஒரு ஐ மீன் யூஆர்எல் ஈச் ஃபிலிமுக்கு பார்த்தீங்கன்னா தனி பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மூவிக்கு வந்து ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த லிங்க் இதில் இருக்கும். அப்புறம் இது யாரோட மூவி, ஸோ இப்போ வேட்டைக்காரன்ட்ட லிங்க் வேட்டைக்காரன் விஜய். ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியல் டேட்டாவை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இனிஷியல் டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணணும். ஸோ ஜெமினி ஏஐன்னு என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஸோ ஜெமினி எஸ்டிகே. ஸோ நம்ம வந்து ஜெமினி எஸ்டிகே இந்த ஏஐ எல்எல்எம் யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஜெமினியை கால் பண்ணி இந்த இந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் ஜெமினி கிட்ட கொடுத்து வி ஜென்ரேட்டட் த ட்ரிவியா. நம்ம ஜெமினி என்ன சொன்னோம்னா இந்த என்டையர் விக்கிபீடியா பேஜையும் கொடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட மொத்த பேஜையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெமினி ஏஐ கிட்ட கொடுத்து
இந்த மாதிரி இது வந்து ஒரு மூவியோட டாக்குமெண்ட். இதுலேருந்து எனக்கு 3 ட்ரிவியா வந்து ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு 3 ட்ரிவியா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அந்த 3 ட்ரிவியா ஜென்ரேட் பண்ணி கொடுத்த ட்ரிவியாவை எடுத்துட்டு அகைன் நம்ம ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு நம்ம வந்து சூப்பர் பேஸ் அப்படின்ற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சூப்பர் பேஸில் நம்ம மொத்த ட்ரிவியாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ட்ரிவியா இருக்கும். ஸோ ட்ரிவியான்றது ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட். அதில் மூணு ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வந்து கமா செப்பரேட்டடாக 3 வேல்யூஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இனிஷியல் நம்ம தேவையான டேட்டாவை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே இதில் பேசிக்காக காலம் ஐடி இருக்குது, ஐடிஸ் டிஃபால்ட் ஓகே, கிரியேட்டட் டைம் இருக்குது, ஆக்டர் இருக்குது, ஸோ மூவி நேம், ட்ரிவியா, அப்புறம் ஹேஷ், நெக்ஸ்ட் ஹேஷ், அப்புறம் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னா ஓகே பிஃபோர் தட் நம்ம வந்து நம்ம ட்ராவல் போயிட்டு இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். ஸோ யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், விக்கிபீடியாவிலேருந்து டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணுறோம். ஸ்க்ராப் டேட்டா. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு ஓகே செகண்ட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினி ஏபிஐயில் கொடுத்து நம்ம வந்து ட்ரிவியா ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே இதுதான் மக்கள் ஃபஸ்ட் இனிஷியல் பேக்கெண்டில் நான் பண்ண ஃப்ளோ. ட்ரிவியா ஜென்ரேஷன், சேவ் இன் ஃபைல், சேவ் டு டேட்டாபேஸ். ஓகே ஸோ இந்த ஃப்ளோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பண்ணிடுவோம். இது ஒன் டைம் ஃப்ளோ தான் மக்களே. ஸோ கலர்ஸ் கொடுக்கலாம், இதுக்கெலாம் நம்ம கலர்ஸ். ஓகே ஸோ இந்த ஃப்ளோ முடிஞ்சிச்சு. நம்ம டேட்டா பேஸில் வந்து நமக்கு இந்த ட்ரிவியாஸ்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we will create ஓகே சேவ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா ஈச் ஆக்டருக்கு வந்து will create hash next hash and percent. ஸோ இது என்னது, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுடைய குவிஸ் யாராவது ப்ளே பண்ணுறாங்கன்னா அவங்க ஜென்யூனாக ப்ளே பண்ணணும். ஸோ யாருமே வந்து இப்போ இங்கே இருக்காங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த குவிஸுக்கு போகணுன்னா தே ஹாவ் டு பி அவங்க கன்ஃபார்மாக இந்த குவிஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குவிஸில் வந்து மேலே வந்து லெட்ஸே உங்ககிட்ட 100 குவிஸ் இருக்குது அஜித் டாப்பிக்லனா நீங்கள் /1/2/3 போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து வேலிடேட் பண்ணுவீங்க அவங்க வந்து ஓகே ப்ரீவியஸ் குவிஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈச் குவிஸுக்கு ஓகே இப்போ இது வந்து ஒரு ட்ரிவியா, இந்த மூவி நேமுக்கு ஒரு ட்ரிவியா இருக்குது, இந்த ட்ரிவியாவுக்கு நான் ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹேஷை நான் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா மூவிஸ்க்கும் நான் ஹேஷ் கிரியேட் பண்ணிட்டேன். தென் இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நான் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த ஆர்டரில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் ஹேஷஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஏன் இப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாருக்குமே வந்து சேமாக இந்த சீக்வன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே செகண்ட் குவிஸ் இது தான், எல்லாருக்குமே தேர்டு குவிஸ் இது தான் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் எல்லோரும் ப்ளே பண்ணும்போது லைக் ஜென்யூனாக இருக்கும். ஓகே நீங்கள் இருக்கிறது சேர்ந்து விளாட்றீங்கன்னா ஓகே இந்த தேர்டு குவிஸ் என்ன, ஃபோர்த்து குவிஸ் என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு விஷயம். அதுக்காக தான் ஹேஷ் இருக்குது. ஸோ இந்த ஹேஷ் வேல்யூ தெரியாமல் யூஸரால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த குவிஸில் போகவே முடியாது. ஸோ ஹேஷ் வந்து ஒரு சீக்ரெட் மாதிரி ஃபார் ஈச் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிவியா ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஹேஷ் நெக்ஸ்ட் ஹேஷ் அண்ட் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். லெட்ஸே விஜய் டாப்பிக்கில் 100 குவிஸ் இருக்குன்னா ஸோ ஈச் ஹேஷ் வந்து வில் பி லைக் அது எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இதுக்கு நான் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன்னா நான் வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் யூஸர்கிட்ட காட்டுவேன். ஸோ அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து எனக்கு அது கால்குலேட் எவ்ரி டைம் நான் டைனமிக்காக கால்குலேட் பண்ண வேணாம் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி ப்ரீ கால்குலேட்டடாக நான் வந்து அதை வந்து டேட்டா பேஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அது வந்து டேட்டாபேஸ் சைட். ஸோ இப்போ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, மூவி நேம், ட்ரிவியா, ஹேஷ், நெக்ஸ்ட் ஹேஷ் அண்ட் பர்சன்டேஜ். ஸோ இதுதான் நம்மளோட பேக் எண்ட். ஸோ சூப்பர் பேஸ் இல்லை நெக்ஸ்ட் ஜேஎஸ் இதோடைய டீட்டெயில்டு வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. நான் இந்த என்டையர் ஆப் பில்டு பண்ணுறதே ஒரு ஃபுல் டுட்டோரியலாக காமிக்கிறேன். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும்தான். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஹேஷ் வச்சு பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் யூசர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு
ஆன்சர் குடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து உங்களுக்கு சில ஃப்ளோஸ் காட்டுறேன். இப்ப நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கு டெவ்டூல்ஸ் விண்டோ. இதுல நெட்வொர்க் டேப்ப செலக்ட் பண்ணி நீங்க ரீலோட் பண்ணிக்கோங்க. ஸோ, உங்களுக்கு வந்து இந்த பேஜ் எப்படி ரெண்டர் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ, இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து பிகாஸ் இது வந்து சர்வர் சைடுல ரெண்டர் ஆகுறதுனால, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சர்வர் சைடுல ரெண்டர் ஆகுறதுனால, இனிஷியலி உங்களுக்கு ரெண்டர் ஆயிட்டு எல்லாமே வந்துரும். ஓகே. இப்ப லெட்ஸ் சே நீங்க அஜித் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அஜித்ன்ற ஒரு கால் நடக்கும் பேசிக்கா. ஓகே. இதுவுமே இனிஷியலா சர்வர் சைடுல ரெண்டர் ஆயிட்டு வந்துரும். ஸோ, இனிஷியல் குவிஸுமே உங்களுக்கு இங்கேயே இருந்துரும். இங்கேயே வந்துரும். ஸ் ஸோ, இதுக்கப்புறம் வந்து அ செகண்ட் கால் நடக்கும். செகண்ட் கால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரிவியா மட்டும் ஃபெட்ச் பண்ணும் டைனமிக்கா. ஸோ, இந்த ட்ரிவியா நம்ம எப்படி ஃபெட்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே நம்ம விஜய் ஃப்ளோல காட்டுவோம். ஸோ, விஜய்க்கு வராங்கன்னா, இந்த இந்த யூசர் வந்து எந்த ஒரு விஜய் குவிஸுமே இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ, இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ப்ரௌசர்ல அப்ளிகேஷன்ல லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து வேல்யூஸ சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ, என்ன சேவ் பண்றோம்னா, இந்த யூசர் எந்த பர்ட்டிகுலர் ஆக்டரோட குவிஸ்ல எந்த ஹேஷ்ல இருக்காங்க கரண்ட்லி, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்ற இந்த வேல்யூவ நம்ம சேவ் பண்ணி வச்சுடுறோம் லோக்கல் ஸ்டோரேஜ்ல. ஸோ, இதனால என்ன தெரியும்னா, ஓகே இந்த யூசரோட ப்ராக்ரஸ வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் மூலமா வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு லாகினோ எதுவுமே நான் கேட்கவே இல்ல. ஸோ, நீங்க சைன் இன்னோ, சைன் அப் எதுவும் பண்ணவே இல்ல. ஸோ, எல்லாமே உங்க ப்ரௌசர்ல நீங்க பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சம்ஹவ் நம்ம இந்த இத ஸ்டோர் பண்ணணும்ல. பிகாஸ் நாளைக்கு நீங்க திருப்பி வந்து இந்த கேம் விளையாடும்போது உங்களுக்கு நீங்க எங்க விட்டுட்டு போனீங்களோ அங்கருந்தே நான் இந்த கேம கன்டின்யூ பண்ணணும். ஸோ, அதுக்காக தான் நான் இந்த மாரி வந்து லோக்கலா ஹேஷ் சேவ் பண்ணி வைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து அஜித் கேம் விளையாடிருக்காரு. அஜித் கேம்ல ஒரு பர்ட்டிகுலர் ஹேஷ்ல இருக்காரு. விஜய் கேம், அதர் கேம்ஸ விளையாடவே இல்ல. ஸோ, அதனால விஜய் வரும்போது அவருக்கு எம்ப்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருது. ஸோ, விஜய்யோட இந்த இந்த ட்ரிவியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி. ஸோ, துப்பாக்கி. துப்பாக்கி போட்டிங்கன்னா, ஓகே. உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் வந்துருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்துருது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய்க்கு ஒரு ஹேஷ் வந்துருது. இந்த ஹேஷ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டேப்ல விஜய் நீங்க சப்மிட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து நீங்க குடுத்த ஆன்சர், உங்க கரண்ட் ஹேஷ், அப்புறம் எந்த ஆக்டர்ல இருக்கீங்க. இந்த 3 வேல்யூ டேட்டாபேஸ்க்கு போகும். டேட்டாபேஸ்ல போயிட்டு நீங்க குடுத்த ஆன்சர் கரெக்ட்டா அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அது கரெக்ட்டா இருந்த பட்சத்தில மட்டும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிவியாக்கான கொஸ்டின்ஸ் அனுப்பப்படும். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரிவியாவோட ஹேஷ் என்ன? அது எந்த பெர்சன்டேஜ்? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ அப்ப வந்து டாம்ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நீங்க எந்த கொஸ்டின்ல இருக்கீங்க அப்படின்றது இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ இப்படி தான் மக்களே இந்த ஆப் ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆப் தான். ஒரு ஃபன்னியான ஆப். ஸோ நீங்க வந்து ஒரு கோலிவுட் ஃபேன் பாயா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அம் இந்த கேம் விளையாண்டு பாருங்க. உங்களுக்கு இந்த கேம் புடிச்சிருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஏன் இந்த கேம் எடுத்து பண்ணேன்? நான் ஏன் வேற எதுவும் பண்ணல பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஊர்ல எல்லாமே சினிமா தான். ஸோ அதனால ஐ வாண்டட் டூ டூ திஸ் பிகாஸ் நீங்க சினிமாலாம் வேற ஏதாவது டாபிக் பண்ணீங்கன்னா, நெறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே சினிமான்ற ஒரே காரணத்தினால நெறைய பேர் பார்ப்பாங்க. மேபி யாராவது கத்துக்கிட்டாங்கன்னா, ஐ அம் ஹேப்பி அபௌட் இட். ஸோ வேற எதுவும் இல்ல மக்களே. தட்ஸ் இட். மேபி நம்ம இந்த டிராயிங்கில நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இது பண்ணிருவோமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஆம் யூசர் விசிட் tab இனிஷியல் லோட். இந்த இனிஷியல் லோட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவிஸ வந்து ஃபெட்ச் பண்ணுவோம். ஓகே. யூசர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் ஆன்சர். இப்ப யூசர் ஆன்சர சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஆன்சர் கரெக்ட்டா இருந்தா உங்களுக்கு வந்து செகண்ட் குவிஸ் வரும். ஓகே. ஆன்சர் கரெக்ட்டா இருக்குன்ற பட்சத்துல. நெக்ஸ்ட் குவிஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் கரெக்ட். இல்லன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ இன்கரெக்ட்ன்னு மெசேஜ் மட்டும் நம்ம காமிச்சிருவோம். ஸோ அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் குவிஸ் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் குவிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கல் ஸ்டோரேஜ்ல அப்டேட் பண்ணிருவோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல அப்டேட் பண்ணிட்டா, யூசர் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்ப வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து
அவங்க எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் குவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்போ இந்த பேஜுக்கு தான் நான் ரீலோட் பண்ணாலும் எனக்கு வந்து நான் எங்கே விட்டுட்டு போனோம் அங்கேயே வரும். இப்போ இதே நான் வந்து ஒரு இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இது வராது. ஏன்னா இந்த இன்காக்னிட்டோ விண்டோவில் அந்த கான்டெக்ஸ்ட்டே இருக்காது, அந்த ஹேஷே இருக்காது உங்களுக்கு பேசிக்கலி. ஸோ அதுதான் வந்து ரீசன். இங்கே வந்து இது வரல, இங்கே வந்து என்னுடைய ப்ராக்ரஸ் சேவ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ வேறு ஏதாவது ஆக்டர்ஸோடைய ட்ரிவியாவை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ வேறு எதுவுமே இல்லை மக்களே. தட்ஸ் இட். உங்களுக்கு அகைன் இதோட ஃபுல் டுட்டோரியல் பார்க்கணுன்னா அகைன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ மக்களே. பை பை.